Hello students, welcome to 3Ds. இந்த மாதிரி ஒரு கியூட்டான வீட்டை ஈஸியாக இன்ஷாட்டில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பின்ட்ரெஸ்ட் ஆப்புக்கு போய்க்கோங்க, ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் போயிட்டு இந்த மாதிரி கப்புள் கார்ட்டூன் டிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இமேஜஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேராகவும் இருக்கும், நீங்கள் க்ராப் பண்ணுறேன்னா க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் சும்மா ஒவ்வொரு 1 by 1 ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பேராகவே கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜஸ். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு இது கீழேயே இதனோட பேரான இமேஜ் வந்துட்டு எனக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கப்பலான கார்ட்டூன் கப்பல் இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, நிறைய எடிட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நான் சும்மா இமேஜஸ் மட்டும் கொடுக்கறது எப்படின்னு சொல்லாமல் நீங்களே எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு டேரெக்டாகவே சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கனாவே போதும், கார்ட்டூன் கப்பல் டிபின்னு போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி இமேஜஸ் வந்துடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 dots இருக்குது பாருங்கள், இந்த 3 dots செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் இமேஜ்னு காட்டும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரலும் காப்பிரைட் இஷ்யூஸ் பின்ட்ரெஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுறங்காட்டி வந்ததில்லை. உங்களுக்கு வந்துடுதுன்னா எனக்கு தெரியல. நான் ஒரு 4 years யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன், எனக்கு இது வரல ஒரு தடவை கூட வந்ததில்லை. ஓகேவா? வீடியோ ஆகட்டும், இமேஜஸ் ஆகட்டும், யூடியூப் பொறுத்தவரைக்கும் எனக்கு சாங்காக மட்டும்தான் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு வீடியோஸ் அதுக்குனால அதுலேருந்து நான் அதிகமாக போஸ்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இமேஜஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்துட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஓகே, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் போயிட்டு பேக்ரவுண்டுக்காக ஒரு இமேஜ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு எந்த இமேஜாக வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு எஃபெக்ட் போயிட்டு எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டைல் போயிடுங்க. ஸ்டைலில் பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வேல்யூ ஃபுல்லாக கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இது வந்துட்டு புது வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் 2 டைம் காப்பி பண்ணுறது, அதனால் நீங்கள் ஒரு டைம் மட்டும் பண்ண முடிஞ்சாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நான் மியூசிக் வந்து ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ எப்பவும் போல். அதுக்கப்புறம் இமேஜ் வந்துட்டு நான் வந்துட்டு சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டேன். எஃபெக்ட்டும் அதே மாதிரி வீடியோ என்வரில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த இமேஜ் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டு செலக்ட் பண்ணி மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பிளெண்டோட வேல்யூ வந்துட்டு நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைட்னஸ் வந்து கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இன்னும் 2 இமேஜ் கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2 அவ்வளோக்கா செட் ஆகலை, அதனால நான் வந்துட்டு இது மறுபடியும் க்ரியேட் பண்ணிட்டேன், ஒரு இமேஜ் நானே பண்ணிட்டேன். மீதி 2 டவுன்லோட் பண்ணேன். ஸோ உங்கள் யாருக்காவது இந்த ஓவர்லே பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாம் வேணும், ஒரு பேக்காக வேணும்னா நீங்கள் கீழே பிஎன்ஜின்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ ஒரு எஃபெக்ட்ஸ், ஸோ பிஎன்ஜி ஓவர்லே இமேஜஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இமேஜையே காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்து இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ 2 இமேஜஸையும் கரெக்டாக ஒரு இடத்துல வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ப்ரிவியூவில் வந்துட்டு அந்த பின்னாடி பளிச்சுன்னு ஒரு எஃபெக்ட் வந்துருக்கோம், அதை நான் வந்துட்டு இதில் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன், அது எப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி அனிமேஷன் போயிட்டு பாருங்கள். என்ன அனிமேஷன்லாம் தெரியுதா? ஷேக் அவுட்டுன்னு இருக்குல்ல, அது யூஸ் பண்ணியிருக்கேன் 2க்குமே. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 5 seconds வந்துட்டு கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இமேஜஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம், 5 second வரல மட்டும் வச்சுட்டு அனிமேஷன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்துட்டு எனக்கு டபுள் ட்ரிபிள் ஒர்க்குன்னே சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துட்டோம், இப்போ அதுக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம இமேஜை ரீப்ளேஸ் பண்ணுறது தான். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அனிமேஷன் வந்து நம்ம மறுபடியும் தனித்தனியாக ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் இருக்கிறது அது கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் வந்து ஷேக் அவுட் மறுபடியும் தனித்தனியாக கொடுக்குறேன்.
ஸோ போன வீடியோவில் நம்ம வந்துட்டு பீச்சில் போய் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்போம்ல, அந்த ஒயிட் எஃபெக்ட் கொடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைச்சிருப்போம் போன வீடியோவில். ஸோ அதுலேயே தான் நான் பிளாக் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அந்த வீடியோவில் போய் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும், இல்லைனா அந்த வீடியோவில் போய் பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் வந்து நான் எப்போ போல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அனிமேஷன் ஆகட்டும், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட் வந்து நான் கொடுத்துறேன். இந்த ஃபாண்ட்டும் சரி, இந்த பின்னாடி அந்த லைன் மாதிரி இருக்குல்ல, அந்த இமேஜும் நான் கொடுத்துட்றேன். அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, இன் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆகிறதும், அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், லிரிக்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண எனக்கு வேலை முடிஞ்சது, வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்லாத விஷயம் அந்த பீட்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ எஃபெக்டில் வந்து பீட்ஸ் போயிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு சிலருக்கு வந்துட்டு 3-4 எஃபெக்ட் ஆட் பண்ண முடியாதுமே, பிகாஸ் அப்டேட் இது பண்ண முடியலன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து இந்த இமேஜ் வந்துட்டு ஃபோட்டோவில் போயிட்டு இந்த பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு கொண்டு வந்துடுங்க. டேரெக்டாக உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் வந்து வந்துடும். அதனால நீங்கள் அந்த பீட் எஃபெக்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தயவு செஞ்சு நான் சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கனாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ ஏதாவது இடத்துல ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும், இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ், பை.